இப்போது ஐயா அவர்கள் நூலை வெளியிட்டார். ஐயா அவர்கள் இதற்கு வர வேண்டும் என்று அவருடைய அலுவலகத்தில் போய் பார்க்கும்போது அங்கே புத்தர் சிலை இருக்கிறது. அது புத்தர் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய செயல்பாடும் அதோடு ஒன்றி இருந்ததை நான் காண முடிகிறது. எனவே ஒரு விதத்திலே என்னுடைய சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் ஒத்திருப்பது போல ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். இந்த விதத்தில் அறிவியல் கொள்கையும் அறிவியல் சிந்தனையும் செயல்பாடுகளும் அவருடைய இருந்த காரணத்தில் மிக ஈடுபாடோடு வடிவேந்தரிடம் சொல்லி அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யும்படி என்று கேட்டுக்கொண்டேன். அதே போல அவரும் செய்தார். ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பித்தார். இப்பொழுது ஐயா அவர்கள் சில மணித்துளி ஆதிக்குடி மக்களான நெய்த நில மக்களின் சொந்தங்களும் அது சார்ந்த அமைப்புகளின் தலைவர்களும் இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல கடலார் திரு வேலாயுதம் அவர்களை, விஜயா வேலாயுதம் அம்மா முன்னிலைப்படுத்துறது தாய் வழிபாடு. திரு கடலார் திரு வேலாயுதம் அவர்களை வந்து பார்த்தாரு. சாதாரணமாக எளிமையாக அவர் பிரவீன் சார் கூட 2 வீலரில் தான் வந்தார், போனார், பார்த்தாரு. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்க படிக்க மிகப்பெரிய ஏதோ ஒரு நாயகன் படத்தை ரீமேக் எடுத்து பார்த்த மாதிரி அவருடைய எழுத்து வடிவம், திரைக்கதை என்பது தயாரிப்பாளர் சங்கத்திலும் நான் இதுவாக இருக்கேன், லீகல் அட்வைசராக இருக்கேன். சில கதைகள் பாக்யராஜ் சொல்லுவாங்க, இந்தியா ஃபுல்லாக ஸ்க்ரீன் பே எழுத முடியாதுன்ற மாதிரி ஒரு எழுத்து வடிவமானது மிக ஒரு அருமையான ஒரு வடிவம். முதல் பக்கத்தில் ஆரம்பிச்சு வச்சுக்கோ, அப்படியே அடுத்தடுத்து போய் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் இந்த சமூகம் பெற்றிருக்கிறது என்றால் அதுக்கு நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுகின்றோம். அவரை அந்த சமுதாயத்தில் எழுத்துக்களிலே அடைத்து விடாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் பணியாற்ற வேண்டும் என்ற பணிவன்போடு கூடிய என்னுடைய ஆரம்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இது ஏற்கனவே புத்தகத்தை படிக்கும் போதே வந்துச்சு. அதாவது நாங்களாம் பேருக்கு பேசுவோங்க, அசோசியேஷனில் பேசுவோம் பண்ணுறாங்க. இந்த இன்விடேஷன் பிரித்து பார்க்கும்போது கோசுமணி சார், ஒரு தோழர், ஒரு இருந்தாங்க. பார்க்கும்போது மிகப்பெரிய பேச்சாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அச்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அச்சமாக புத்தகத்தை பாடும்போது இருட்டு போய் அச்சமாக வந்துச்சு. அதே போல அம்மா சுயமரியாதை சொல்றபடி திரு ஜீவரத்தின் மகளின் புதல்வி நிறைய சுவரொட்டிகளிலும் இதுலையும் பார்த்துருக்கிறேன். அம்மாவை பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு பானுமதி பாஸ்கரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல திரு சொக்கலிங்கம் அவர்கள் சென்னை போர்ட்ரஸ்டிலே நல்ல உயர்ப்பதில் இருக்கக்கூடிய கலைவாணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஐயா ராஜேந்திர நாட்டார் அவர்கள் அருமையாக பேசி என் பயத்தை இன்னும் ஒரு இருபடி மேலே உயர்த்தி செய்திருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் தலைவராக கிடைத்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. அது எளிய மொழியிலே, அடுக்கு மொழியிலே மற்றவர்கள் எழுந்து கைத்தட்டினால் எங்கே முடிந்து விடுமோன்ற தப்பா நினைச்சு கூடாது தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அருமையான ஒரு தலைவர் பெற்றிருக்கிற இந்த சமுதாயம். எனவே ராஜேந்திர நாட்டார் அவர்களும் சென்னை மாமன்ற உறுப்பினர்கள் திரு சொக்கலிங்கம் அவர்களும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்திலும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அருமை சகோதரர் வழக்கறிஞர் திரு பிரவீன்குமார் அவர்கள், நீதித்துறையிலே சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும். எனக்கு தெரிந்ததெல்லாம் தெரிந்த வரையிலே கலைவாண நீதியரசர் அவர்களை சொல்லலாம். இன்று இன்னொரு நீதியரசர் வந்திருக்கின்றார். எனவே நிறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த நீதித்துறை ஆதிக்கத்தை பெற வேண்டும். ஏனால் அதிகாரத்தின் மூலம்தான் சமூகத்திற்கான விடிவை ஏற்படுத்தி தர முடியும் என்பதை உயர்ந்த குறிக்கோளை கொண்டிருக்கின்றவர்கள் நாங்கள்.
அதே போல இங்கே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற புலவர் திரு ப. வீரமணி அவர்களே, ஷில்டா அவர்களே, கோவி அன்புமதி அவர்களே விரைவாக படிச்சிருந்தேன். ஏன்னா நானும் அரசியல் இருந்தால் 6 பேரை விட்டுறக்கூடாது. சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், இனிய மாலை வணக்கங்கள். இந்த பத்திரிகை இந்த முகப்பு, ஏன்னா நோபல் பரிசே கொடுத்தா கூட எதுக்காக நோபல் பரிசு கொடுத்தோன்னா தான் அது ஒரு முழுமையான ஒரு இதுவாக இருக்கும். நூல் ஆய்வை செய்தே கொடுக்கலாம். இந்த பில்டிங்கோட ஓனர் கூட நம்ம தெரிஞ்சு தான். அதனால் கடலார் அவர்கள் வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேட்டர் முடியும் போது இந்த டைம் ஆயிடுச்சு 11 மணிக்கெலாம் கல்யாணம் பண்ணுறது லைட் ஆஃப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கவலைப்பட வேணாம், மீறி பண்ண வேணாங்க. எனவே இது ஒரு அருமையான ஒரு ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இதோ நூலாய்வு என்று நினைத்தேன். அட்டவணையை பார்த்தோ இல்லை அந்த இண்டெக்ஸை பார்த்து ½ பேசக்கூடும். பல நூலாய்வுகளில் பேசியிருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரு முழுமையாக நூலை படித்த பிறகு இந்த நூலை ஆய்வு செய்வோ இந்த நூலை வெளியிடுவதற்கான உண்மையான தகுதி எங்களிடம் இருக்கிறதா என்பதை மறுசீராய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன். எண்ணற்ற சான்றோர்களை வைத்து இந்த நூலை வெளியீடு செய்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட திருக்குறள் என்பது முதல் அரங்கேற்றம் என்பது மதுரையிலே செய்திருந்தாலும், 2வது அரங்கேற்றம் உங்கள் தாயம்மா கொண்ட திருவொற்றூரிலே வடிவடைமைப்புகளை அரங்கேற்றம் செய்வது. அதுபோல இது ஒரு முதல் அரங்கேற்றமாக கொண்டாலும் கூட எண்ணற்ற அரங்கேற்றங்களை இந்த நூல் பெறும். ஒரு இந்திய அளவிலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு ஆளுமையை எங்களுக்கெல்லாம் அறியாமல் சென்றிருக்கும். எனவே இது ஒரு முதல் முயற்சி தான். இவரை மக்களிடம் எடுத்து செல்வதிலே எங்களின் பங்கும் உண்டு, வழக்கறிஞர்களின் பங்கும் உண்டு என்பதை நாங்கள் குறிப்பிட்டோம். கடந்த 1 வாரம் மட்டுமே நம்ம தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டத்தில் நீதிமன்றத்திலே அது வெற்றி பெற்று கொடுத்திருக்கணும். தனிநபர் கமிஷன் அமைத்திருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் பண்ணியிருக்க. எனவே நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது நீதிமன்றத்திலே கட்டிடத்திலே ஒவ்வொரு கட்டிடத்திலே ஏதோ ஒரு வகையிலே உங்களோட பங்களிப்பு இருக்கும். ஆனால் இங்கிருந்து வர சங்க கலைகளாக கூட வர எல்லாம் பேசுகிறோம். நீதிமன்றத்திலே ரெகுலராக நம்ம பணியாக திரவியம் அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர், ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் எழுத்துக்களை பதித்து விட்டுவிட்டவர்கள். எனவே அவரையெல்லாம் இவர் எழுந்திருக்கின்றார். அதே போல இங்க இருக்கிற யூத் அசோசியேஷன், மயிலாப்பூர் அசோசியேஷன் இன்னும் இருக்குதா இருக்குதா? அது மிகப்பெரிய யூத் அசோசியேஷன். அது மயிலாப்பூர் யூத் அசோசியேஷன் ஒரு காலகட்டத்திலே முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அதில் பதவிகளை இருந்திருக்கின்றார். ஆனால் தோழர் KS அவர்கள் மட்டுமே, மூதறிஞர் KS அவர்கள் மட்டுமே தன்னுடைய அபரிதமான ஆற்றலால் அங்கே செயலாளராக அங்கே பதவி பெற்று நீண்ட நெடிய காலம் அவர்களை பாராட்டக்கூடிய அளவிலே, அங்கே இருக்கக்கூடிய உயர்தட்டு மக்களே கூட பாராட்டக்கூடிய அளவிலே அவர் தொடர்ச்சியாக அங்கே இருக்கின்றார். அந்த யூத் அசோசியேஷன்ல யாரெல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள், அது ராஜாஜியாக இருக்கட்டும், சத்தியமூர்த்தி, தோழர் சத்தியமூர்த்தி ஆகட்டும், இருக்கிறவர்கள்லாம் அங்கே தன்னுடைய அவர்களெல்லாம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கலாம். இதெல்லாம் அவருடைய 60வது ஆண்டுகளோ இல்லாட்டி ஒரு 50 வயதுக்கு மேற்கடந்தோ பண்ணியிருப்பார் என்றால் இல்லை. 18 வயதுக்குள்ளேயே இத்தனை பெரிய பதவிகள் எல்லாம் அவர் பெற்றிருக்கின்றார். அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. நம்மளோட சமுதாயத்தை நாங்கள் குடிக்கக்கூடிய கிளாஸில் தான் பண்ணணும். அவர் வரணும் என்று செய்கிறார். ஏனென்றால் பிற்காலத்திலே சோசியல் இயக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை பெற்றிருக்கின்றார். ஜெயபிரகாஷ் நாராயணனை பற்றி இங்கே அறியாதவர் இருந்திருக்க முடியாது. ராமநாதன் லோகியாவை பற்றி அறிந்திருக்க முடியாது. அவர்களெல்லாம் எப்படி இவருக்கு பழகக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது என்றால் அது இளம் பருவத்திலேயே அத்தகைய சோசியலிச பொதுவுடைமை சிந்தனைகளை அவர் பெற்றிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் மீனவ சமுதாயம் என்பதே சோசியலிச பொதுவுடைமை இயக்கத்தின் சமுதாயம் தான். ஏதோ ஒரு வேறு இடத்துல ஒரு அகிரகத்தில் யாரும் அடிப்பட்டு விழுந்தாங்கன்னா யாரும் பையன் தரல, 108க்கு ஃபோன் பண்ணு, 100க்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே போய் மைக் அடிச்சு வந்தால் அடுத்த நிமிஷமே நம்ம சோடா குடிக்கலாம் கூட நம்ம மைக் அடிச்ச மாதிரி நினச்சா கூட அடுத்த நிமிஷமே சோடா கொடுத்து எழுப்பி அவருக்கு டீயை கொடுத்து டிஃபனை கொடுத்து உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு எழுப்பக்கூடிய ஒரு சமூகம். இயல்பாகவே பொதுமை சிந்தனைகளை பெற்றிருக்கின்ற ஒரு சமூகம் இந்த சமூகம். அது மட்டும் இல்லாமல் யார் வேணா சொல்லலாம், பொதுவாகவே எல்லா சமூகமும் சொல்கிறாங்க. அவங்க சமூகம் வந்தாவே மவுண்ட் ரோடு நெறிஞ்சிடும், அண்ணா சாலை போயிடும், பண்ண முடியாத மாதிரி. ஆனால் இந்த சமூகம் தேசிய சமூகம் அல்ல, உலகளாகிய சமூகம். இது தொழில் அடிப்படை தொழிலாக ஆதி தொழிலை கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம். யாரும் ஊரே யாரும் கேளீர் என்ற ஒரு உன்னத கொள்கையை பெற்றிருக்கின்ற இந்த சமூகம் மேலும் வளர்ப்பெண்ணும் போறாரு. ஏதோ ஒரு நார்த்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு வயதான ஒரு பாட்டியும் ஒரு பாட்டனாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்கும் போது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, நானே என்னை சேர்த்து ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்கன்றாங்க, உள்ள இருக்காங்க.
ஒரு சரி கூப்பிடுங்கன்றாங்க. அந்த அம்மா யோசிச்சு பார்க்குது. இந்த அம்மா உள்ளே போகுது. அப்புறம் அந்த பொண்ணு வருது. பொண்ணு வந்தோன்னா அந்த அம்மா விதவை போல இருக்கவங்க. பொண்ணு வராங்க, பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு மருமக வராங்க. இவங்க போயிடுறாங்க. ஒருத்தராக வராங்க. எல்லாம் ஒன்றா வர முடியாதுன்னு கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மாற்று துணி தான் இருக்கிறது, வேறு துணி இல்லை. நான் இந்த புடவை போய் கட்டி கொடுத்தா தான் அந்த அம்மா கட்டிட்டு வருவாங்க, அதை எடுத்து போய் கட்டி கொடுத்தா தான் அவங்க வந்து வருவாங்கன்றதுல இருக்கிறார்கள். இதை அவர் குறிப்பிடுகிறார். பிறகு சில சேலைகளை எடுத்து தருகிற சாதாரண விஷயம். ஆனால் அடித்தட்டு மக்களோட அவர்களுடைய நேராக இருப்பிடத்திற்கே சென்று அவர்களுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களும் எத்தகைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் அங்கே அவர் நேரடியாக சென்றுதான் அந்த எடுத்துக்காட்டுகள்லாம் கூறியதனால் தான் மண்டல் கமிஷனை இன்றவரும் யாரும் நிராகரிக்க முடியாத ஒரு கமிஷனாக இருக்கின்றது. என்னை போல அண்ணல் அம்பேத்கரை போல இடஒதுக்கீடு என்பது அனைவருக்குமான இடஒதுக்கீடாக அமைய வேண்டும் என்று அவர் கூறியது முக்கியமான ஒரு கருத்து. என்னதான் இருந்தாலும் தான் சார்ந்த சமூகமும் சரி மக்களும் அங்கே டெல்லியிலே மிகப்பெரிய ஒரு காலம், ஹைதராபாத்திலே மிகப்பெரிய ஒரு காலம் கழிக்கின்றார். டெல்லியில இருக்கின்றார் கூட இந்த சமூகம் வந்து அதாவது ஷெட்யூல் ட்ரைபில் வர வேண்டும் என்று அங்கே பரிந்துரை செய்திருக்கார். முக்கியமான ஒரு இது என்றால் இவர் முன்னே வந்து கூறும்போது வயது குறைவு, அப்பெல்லாம் சொந்த சமூகமே அவர் எதிர்க்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே அவர்களை சேர்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே மாணவர் சமூகத்தில் ஏற்கின்றார்கள். வந்து வயது முதிர்ச்சியை பார்க்கிறார்களே தவிர அறிவு முதிர்ச்சியை யாரும் இந்த சமூகம் பார்ப்பதில்லை. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே இவரது குரல் வந்து ஒழித்து ஒட்டுமொத்த சமூகத்தின் குரலமாக இருந்ததால் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே இந்த மீனவ சமுதாயம் அப்போதே சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் 8 முறை மனித உரிமை ஜெனீவாவில் உள்ள மனித ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே அங்கே சென்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றது. நானும் ஒரு நீதியரசரும் இலங்கையோட அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக அங்கே போய் சென்றிருந்தோம். இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அமைப்புகளும் எங்களுக்கு ஆதரவாக 2 பேர்களை தேர்வு செய்து அனுப்பினார்கள். 8 செஷனுக்கு மேலே அங்கே பேசியிருந்தோம். அது இந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த காலகட்டத்திலே ஐஎல்ஓவோட அஃபிலியேஷனை இந்த நம்முடைய இந்திய தேசிய மீனவர் சங்கத்துக்காக அதனுடைய அஃபிலியேஷன் பெற்று இந்த சமூகம் தேசிய சமூகம் என்ற வகையிலே அனைத்து தேசிய தலைவர் மீனவர் சங்க தேசிய தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவர் செயல்பட்டிருக்கின்றார். அதே போல தூத்துக்குடியிலே சமுதாயத்திற்குள்ளே ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மோதல்களில் எல்லாம் அந்த பெருந்தலைவர் தன்னுடைய கதராடியோட வெள்ளுடை ஆணை அணிந்து அங்கெங்கெல்லாம் அங்கே வந்து தன்னுடைய நிறுவி தன்னுடைய அமைப்பை நிறுவி தன்னை அங்கே முன்னிறுத்தி அத்தகைய போராட்டங்களாக தவிர்த்து செயல்பட்டிருக்கின்றார். இங்கே இன்னொரு வழக்கறிஞரை சொன்னாமல் இருந்தால் அது முற்றுப்பெற்றிருக்காரு. ஒரு காலகட்டம் என்றொன்று உங்களோட கரம் கோர்த்து செயலாற்ற நாங்கள் உறுதி கொண்டிருக்கின்றோம் என்ற வாக்குறுதியை கூறி இந்த வாய்ப்பை நல்கிய எங்களுக்கு அருமை திரு கடலார் அவர்களுக்கும் இறுதி காலகட்டம் என்பது இறுதி காலகட்டம் வரை இந்த சமூகத்திற்காக போராடிய மீனவர் தந்தை, உண்மையாக மீனவர் தந்தை என்றால் அவர் தான் சொல்ல வேண்டும். அது முன்னாடி மாற்று தெரியவில்லைங்க. எனவே அத்தகைய ஒரு வரலாற்றை ஒரு மறைக்கப்பட்ட வரலாறாக இது இருக்கக்கூடாது. உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டிய ஒரு வரலாறாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்துக்கான பணியை எல்லாம் ஆற்றிவிட்டு எழுத்து உலகத்திற்கான இலக்கியம் எழுத்து உலகத்திற்கான தன்னுடைய பணிகளை எல்லாம் அவர் முழுமையாக ஆற்றிவிட்டு பின்பு இந்த இந்தியா முழுமையான இந்தியாவுக்கான பணியை தன்னை ஆற்றிவிட்டு தன்னுடைய இதுக்காக கமிஷன் மண்டல் கமிஷன் மூலமாக அவர்கள் பணியெல்லாம் ஆற்றிவிட்டு நமது திரையீட்டு மீனவர் சங்க சொந்தங்களே மற்றும் வழக்கறிஞர் சொந்தங்களே எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்த முறையாக எங்கள் வழக்கறிஞர் தலைவருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்குமாறு மீனவர் சங்கம் சார்பாக வழங்குமாறு மிக தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் அவர்கள், நீங்கள் புத்தகம் வாங்க வேண்டாம், நான் சொன்னதே போதும், அவ்வளோ விஷயம் அதில் அடங்கி போச்சு அப்படின்ற விதத்தில் அவர் பேசியிருக்கிறாரோ என்பது எனக்கு பயமாக இருக்குது. காரணம் என்னன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புத்தகம் வாங்கினா அந்த புத்தகம் இந்த கே சுப்பிரமணியனுடைய குடும்பத்துக்கு போய் சேராதனுடைய விதி, அந்த குடும்பத்துக்கு போய் சேரும் என்ற விதத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நமது அம்மா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சுயமரியாதை சுடருடைய ஜீவரத்தினுடைய திருமகள் உரையாற்றுவார். அவர் ஏற்கனவே சமூக தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து சேவை செய்து கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டில் தலைவராக இருந்து சேவை செய்தவர்.